ஹாய்ங்க. இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு நம்பிக்கை துரோகம். இந்த வார்த்தையை கேட்டவுடனே பலருக்கு சுரீர்னு நெஞ்சுக்குள்ளே ஒரு வலி வந்திருக்கும். ஏன்னா உங்களில் பல பேர் இதை கடந்து வந்திருப்பீங்க. கண்டிப்பாக நான் அதை நம்புகிறேன். இந்த நம்பிக்கை துரோகத்தில் பல விதம் இருக்குங்க. இரத்த பந்தத்தினால, சொந்த பந்தத்தினால, நட்பு ரீதியாக, இப்படி நிறைய. இது எல்லாமே உயிரை பிடுங்குற மாதிரி ஒரு வலியை கொடுக்கும். ஆனால் இது எல்லாத்துலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கடந்து வர முடியும். இதையும் தாண்டி ஒரு வலியை கொடுக்குற நம்பிக்கை துரோகம் இருக்குது. என்னன்னு கேட்குறீங்களா? புருஷன் பொண்டாட்டி இவங்களுக்கு இடையில வர்ற நம்பிக்கை துரோகம். கணவனோ மனைவியோ, உனக்கு நீ எனக்கு நான், காதலோட வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு தெரியாமல் இன்னொருத்தர் மேலே அஃபெக்ஷன் வைக்கும்போது, அஃபேர் வச்சுக்கும்போது, இந்த அஃபேர் இது எல்லாமே ஃபிசிக்கலாக இருக்கணுன்றது கிடையாதுங்க. ஃபிசிக்கலாக இருந்தால் மட்டும்தான் நம்பிக்கை துரோகன்றது கிடையாதுங்க. உங்களை நம்பியே வாழ்ந்துட்டுருக்க ஒரு ஜீவனை விட்டுட்டு நீங்கள் இன்னொருத்தரை போய் சூஸ் பண்ணி அவங்க கூட சேட் பண்ணுறதோ, மெசேஜ் பண்ணுறதோ, ஃபோனில் மணிக்கணக்காக பேசுகிறதோ, அவங்களுக்காக கவிதை எழுதுகிறதோ, இதுவும் நம்பிக்கை துரோகம் தாங்க. இதுவும் உயிரை கொள்ளுங்க. கடந்து வந்தவங்களுக்கு இந்த வழி தெரியும். இந்த மாதிரி யாராவது அனுபவிச்சிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஈஸியாக கடந்து வந்துடலாம். என்ன தெரியுமா? உங்கள் மேலே நீங்கள் கான்ஃபிடென்ட் வைங்க. உங்களை நீங்கள் தேடுங்க. நீங்கள் யாருன்னு தேட ஆரம்பிங்க. உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்கள். இது எல்லாம் கடந்து போயிடும். இதுவும் கடந்து போகும். டேக் கேர். Bye.